இந்த மார்கழி மாதம் கண்ணனுக்கு ரொம்ப உகந்தது இல்லையா? அதில் முக்கியமானது என்ன? பெருமாளுக்கு துளசி. துளசி பிருந்தைன்ற ஒருத்தவங்க, அந்த பிருந்தைன்றவங்க தான் துளசியாக மாறுறது. அவங்க ஒரு கொடுங்கோலன் ஜலந்தர்ன்றவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவன் சரியான அட்டூழியம் புரிவான், சரியான அரக்க. அவனை கொன்னே ஆகணும். அப்போ ஈஸ்வரன் நமக் சிவாயாவை போயிட்டு இது பண்ணுறாங்க. சிவா நமக் சிவாயா நமக் சிவாயான்னு சொல்லி பூதகணங்களில் இருந்து 33 தேவர்கள் எல்லாருமே போய் அவர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு முனிவர் வேடமிட்டு அந்த ஜலந்தரனை போர் புரிஞ்சு கடைசியாக ஒரு சக்கரம் மாதிரி ஒரு இதை பண்ணி இதை தூக்குன்றார் சிவன். அவன் என்ன பண்ணுறான், அந்த சக்கரத்தை தூக்குடுறப்போ அந்த சக்கரம் ரெண்டாக பிளந்து அவனை ரெண்டாக பிளந்துடுது. அப்போது அவன் ஆனாலும் இறக்கலை, விழுந்துடுறான். அவன் உயிர் போல. ஏன்னா இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான்ல பிருந்தை, அவங்க ஒரு கற்பு கரசி. அவங்க அவங்களோட இது இவனை காக்குது. அதனால் விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. இப்போ அவங்க இதுலேருந்து சரிஞ்சாதான் இவன் சாவான் அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிடும். அதுக்காக விஷ்ணு என்ன பண்ணுறாரு, அவங்கள போயிட்டு ஜலந்தர் மாதிரி உருவெடுத்து விஷ்ணு அவங்கள பிருந்தையை கைப்பிடிக்கிறார். கைப்பிடிச்ச உடனே அவங்க கூட்டிட்டு போகும்போதே இது நம்ம கணவர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுதான். தெரிஞ்சு அவங்க அப்படியே விட்டுட்டு, அச்சோ என்னோட கற்பு இது போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களே உயிரை மாச்சிக்கிறாங்க. அப்போ விஷ்ணுவுக்கு ரொம்ப என்னதான் இருந்தாலும் பிருந்தை என்ன பண்ணான், ஒன்றும் பண்ணல இல்லையா? அவனால் இவங்களுக்கான இந்த நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அவங்கள அப்படியே ஆசீர்வதிச்சு, இனி என்னோட நீ எப்பயும் இருப்பேம்மா அப்படின்னு துளசியாக ஆக்கிட்டாராம் அவங்கள. அவங்க தான் துளசி மாதா. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் துளசி இருக்கணும். யார் வீட்டில் இல்லைன்னு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனாலும் துளசியை எடுத்து வச்சுக்கோங்க. துளசி ஒரு பாசிட்டிவ் வைப்பு. ஒரு டெய்லி ஒரு இலையை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. அந்த மாதிரி அந்த துளசிக்கு பாருங்க ஒரு கதை. துளசி இல்லாமல் பெருமாள் கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டார் பெருமாள் துளசியை. துளசி எப்பயும் என்னோட நீ இருப்பேம்மா